நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா நேற்று மேட்சோட ரிவ்யூவும் இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மேட்ச் என்ன நடந்தது? மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ என்னாச்சுன்னா கொல்கத்தா வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க சென்னை பிச்சில். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்ரோச். ஸோ குவிண்டன் டிகாக்கும் ரோஹித் சர்மா வந்தாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதில் குவிண்டன் டிகாக் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து ட்ராபேக் ஆனது மும்பை டீமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் வந்தாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சூரியகுமார் யாதவ் வந்து 56 ரன்ஸும் ரோஹித் சர்மா வந்து 43 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கலன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் சுமாராக தான் பேட்டிங் பண்ணாங்க. அதுக்குமா பாத்தீங்கன்னா போலிங் வைஸ் கொல்கத்தா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் வந்து 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 2 ஓவர்ல 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 15 ரன்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட T20 கரியர்ல இதுதான் அவங்களோட பெஸ்ட் ஃபிகர்ஸ். ஸோ ஃபைனலா மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர் என்ன 152 ஆல் அவுட் அவங்க ஆயிட்டாங்க. 152 for 10 in 20 overs. ஸோ 152 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆல் அவுட் ஆயிட்டாங்க 20 ஓவர்ஸ்ல. ஸோ நம்ம வந்து இப்போ கொல்கத்தா இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 153 அவங்களோட டார்கெட். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கொல்கத்தாக்கு. ஏன்னா நிதிஷ் ராணாவும் சுப்மன் கில் வந்து செம்ம ஸ்டாக்ல இருந்தாங்க. அவங்க அடிச்ச வேகத்துக்கு வந்து கொல்கத்தா 15th ஓவரே முடிச்சிருவாங்கன்னு போல இருந்தது. அவங்க நிதிஷ் ராணா 50 அடிச்சாங்க, சுப்மன் கில் வந்து 30s இருந்தாங்க. ஆனா 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ராகுல் திரிபாதி, ஆயின் மோர்கன் இவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்களாம் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஸ்கோர் எப்படி இருந்ததுன்னா 3 ஓவர்ஸ்ல 21 ரன்ஸ் வேணும். ஸோ ஆண்ட்ரே ரசலும் தினேஷ் கார்த்திக்கும் வந்தாங்க. கொல்கத்தா வின் பண்ணுவாங்கன்னு எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சா தூங்கிருப்பாங்க அந்த டைம்ல. ஆனா என்னன்னா அங்க ஒரு மேஜிக் நடந்தது. குணால் பாண்டியா போட வச்சாங்க. குணால் பாண்டியா வந்து வெறும் 2 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருந்தாங்க அந்த ஓவர்ல. ஸோ ஸ்கோர் என்னாச்சுன்னா 2 ஓவர்ஸ்ல 19 ரன்ஸ் ஒரு மாதிரி இருந்தது. அது மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா போட்டாங்க. அவங்க வந்து அந்த ஓவர்ல மட்டும் வெறும் 4 ரன் தான் கன்சீட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எக்ஸலன்ஸ் வந்து அந்த போலிங்ல காமிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஓவர்ல 15 ரன்ஸ் வேணும். அது இப்போ வந்து டோட்டலா மும்பை பக்கமா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி ட்ரெண்ட் போல்ட் வந்து போலிங் போட்டாங்க. அவங்களும் வெறும் 4 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரே ரசலும் பேட் கமின்ஸோட விக்கெட் எடுத்திருந்தாங்க. அடிக்கவே முடியல கொல்கத்தால டெத் ஓவர்ஸ்ல. 3 ஓவர்ஸ்ல வெறும் 11 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க அவங்க டெத் ஓவர்ஸ்ல. இது வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்தது. ஏன்னா அவங்க இருந்த பேட்டிங் ஃபார்முக்கு வந்து எப்படி அடிச்சிருக்கணும். ஆனா வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ண இது மாதிரி ஆகும்னு. ஸோ கொல்கத்தாவோட ஃபைனல்ஸ் பண்ணா 142 for 7. அது மாதிரி நான் வந்துட்டேன். ராகுல் சாஹர் கூட நேற்று மேட்ச்ல சூப்பரா போலிங் போட்டாங்க. அவங்க போலிங் அவங்க போட்ட போலிங்னால தான் அவங்க போட்ட போலிங் தான் வந்து இந்த வின்காக ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாம் ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. ஆனா போலிங் வந்து சூப்பரா போட்டாங்க நேற்று மும்பை இந்தியன்ஸ். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ராகுல் சாஹர் கட்சிது. 4 overs 27 ரன்ஸ் கன்சீட் பண்ணிருந்தாங்க. ஆனா வந்து 4 விக்கெட் எடுத்துனாங்க. 4 ஓவர்ஸ்ல வெறும் 27 ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 4 விக்கெட் எடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனல் ஸ்கோர்னா கொல்கத்தா வந்து 142 for 7, மும்பை 152. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்த மேட்ச் பை 10 ரன்ஸ். நான் இது ரெடி பண்ணி தான் மும்பை வின் பண்ணுவேன். நான் ஹெட் டு ஹெட் வச்சுலாம் பார்த்தோம்னா ஸோ மும்பை இந்த மேட்ச்ல வின் பண்ணிடுச்சு. அது வந்து காம்படிஷன் வந்து கொஞ்சம் இன்னும் ஃபன்னா இருக்குன்னு நான் சொன்னேன். ஃபன்னா இருக்குன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண இருந்துச்சு. ஸோ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்த மேட்ச் பை 10 ரன்ஸ். ஸோ நம்ம நேற்று மேட்சோட ரிவ்யூ பார்த்துட்டோம்ல, இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூ பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு மேட்சோட ப்ரிவியூ பார்த்துடலாம். இன்னைக்கு தான் வந்து சதர்ன் டர்பி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் இன்னைக்கு வந்து சதர்ன் டர்பில விளையாட போறாங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் இட் டு பி a really good match. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வென்னிங் பார்த்துக்கலாம். மேட்ச் வந்து சென்னையில நடக்குது. ஸோ எந்த டீம் வந்து சேஸ் பண்றாங்களோ அவங்க வின் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ மேஜர் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ RCBக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இப்போ. ஏன்னா வந்து டேவிட் படிக்கல் COVID-19 வந்து ரிகவர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து விராட் கோலியோட ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து திருப்பியும் பேக் டு ஃபார்ம் வருவாங்க. வேற நீங்க சன்ரைசர்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து அவங்க போலர்ஸ் கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃபயர் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது விட்டோம்னா புவனேஸ்வர் குமாரோட எக்ஸ்பர்டீஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னா ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். 70 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க சன்ரைசர்ஸும் RCBயும். இதுல வந்து 10 மேட்சஸ் சன்ரைசர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, 7 மேட்சஸ் RCB வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு இந்த மார்ஜின். ஆனா சன்ரைசர்ஸ் வந்து ஒரு சன்ரைசர்ஸ் ஆர் தி எட்ஜ் அபவ் RCB. யாரு வின் பண்ணுவாங்க? இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து டபுள் சைடா இருக்கு. ஏன்னா வந்து
டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்சிபி வின் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா வந்து நான் பெங்களூர்ல இருக்கேன், அவங்க ஆர்சிபி விளையாடுறாங்க, நான் ஆர்சிபி ஒரு ஃபேன் கூட. ஸோ ஆர்சிபி வின் பண்ணணும்னு ஆசை. ஆனா வந்து அந்த காம்படிஷன் வந்து மசாலா இருக்கணும்னுக்காக நான் வந்து சன்ரைசர்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்போதான் வந்து இந்த காம்படிஷன் வந்து இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ we can expect a close encounter between the two bitter rivals. ஸோ இதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ரெசிபிஸ், vlogs எல்லாம் ஐபிஎல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ல இன்ஸ்டன்ட்டாக வந்துடும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் and I meet you guys in the next video. Bye bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.